Right, okay. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் EPC நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய நய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக இலவசமாக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் தரம் 11 மாணவர்களுக்கான வகுப்பானது தரம் 10 ஆரம்பிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த இன்றைய வகுப்பானது 43வது வகுப்பாக காணப்படுகின்றது. ரைட், அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் சூரத்து அபஸ அதனுடைய ஆரம்ப 10 வசனங்களையும் கற்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் சூரத்துல் முத்தஸிருடைய ஆரம்ப 10 வசனங்களையும் கற்கலாம் என்று இருக்கிறோம். ரைட், ஒரு ஸ்கிரீன் கிளியரா விளங்குறா உள்ளக? ஓ சார். ரைட், ஓகே. நாங்கள் அந்த குறிப்பிட்ட வசனங்களை படிக்கிறதுக்கு முன்னுக்கு யாராவது இந்த பகுதி ஓதி காட்டிலுமா? இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு 10 வசனங்கள் வரை தான் எங்களோட பகுதி. ரைட்டுக்குண்ணா 11 வசனங்கள் இருக்குது. நீங்கள் இதுவரை காட்டி மோதினா போதும். அடுத்த வசனத்து மோதினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த இடம் வரை காட்டி மோதினாலும் போதும். ரைட், யார் ஓதி காட்ட போற? ரைட், ஓதுரா ரீம் ஹசன் ஓதுரா. ஓகே சார். ஓகே, ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنن تستكثر ولربك فاصبر فإذا نقر في الناقور فذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ரைட், ஓகே, அஹ்சன்தி, நல்ல அழகா ஓதுனீங்க. சரியா? ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எங்களோட பாடத்தில் சூரா அபஸ, ரைட், அதனுடைய ஆரம்ப 10 வசனங்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ரைட், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல் முத்தஸிர். ரைட், அப்போ யா அய்யுஹ என்பது விழிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு சொல் என்று நாங்கள் ஏற்கனவே படிச்சிக்கிறோம். சூரத்துல் காஃபிரூன்ல ஆரம்பிக்கிறக்கூடிய குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் நபியே நீர் கூறுவீராக, யா அய்யுஹல் காஃபிரூன் நிராகரிப்பாளர்களே என்று வந்திருக்குது. இப்போ யா அய்யுஹ என்பது ஒரு விழிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகிற குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல். சரியா? அல் முத்தஸிர் அண்ணா கருத்து போர்த்தி கொண்டிருப்பவர், போர்த்தி கொண்டிருப்பவர். அப்ப யா அய்யுஹல் முத்தஸிர் அண்ணா கருத்து போர்த்தி கொண்டிருப்பவரே. இந்த இடத்துல போர்த்தி கொண்டிருப்பவர் யாரு? யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஏன் போர்த்தி கொண்டிருக்கிறாங்க? என்ன காரணத்தினால? அவங்களுக்கு வஹி கிடைச்சது, வஹி அருளப்பட்டதன் காரணமாக. ரைட், அதாவது முதல் தடவையாக சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப 5 வசனங்கள் அருளப்பட்டது.
அதற்கு பிறகு சூரத்துல் முத்தஸ்ஸிர் அருளப்படுகின்ற சந்தர்ப்பத்துக்கு முன்னுக்கு எப்படிப்பட்ட ஒரு தோற்றம் ஒன்று அவர் கண்டார்ன்றதை நாங்கள் பின்னுக்கால பார்ப்போம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், அச்சமடைந்தார்கள். எனவே அந்த வஹீன் அதிர்ச்சியால ரைட் அவர் என்ன செய்யறாரு, பயப்புடுறாரு. அப்ப பயப்புட்ட பிறகு வந்து போத்தி கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹு தாலா இந்த வசனங்களை இறக்கி வைக்கிறார். என்ன, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், வஹீன் அதிர்ச்சியால் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, போர்வை போர்த்தி கொண்டிருக்கும் நபியே என்று வரும். ரைட். கும் ஃபஅன்திர், கும் என்ற கருத்து எழுந்து நில்லுங்கள். ரைட். கும் எழுந்து நிற்பீராக. ஃபஅன்திர் எச்சரிக்கை செய்யுங்கள். அப்ப ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான், கும் ஃபஅன்திர், நீங்க எழுந்து நின்று எச்சரிக்கை செய்யுங்க, நீங்க எழுந்து நின்று என்ன செய்யுங்க, எச்சரிக்கை செய்யுங்க என்று அல்லாஹு தாலா ரசூல்லா பார்த்து சொல்றார். ரைட். அப்ப யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே அல்லது போர்வை போர்த்தி கொண்டிருக்கும் நபியே, கும் ஃபஅன்திர், நீங்கள் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. ரைட். வரப்பக ஃபகப்பிர், வரப்பக ஃபகப்பிர், வரப்பக ரப்பன்னா கருத்து இறைவன், சரியா, இரட்சகன், இறைவன். இப்ப ரப்பக்கண்டா உம்முடைய இறைவன், உம்முடைய இரட்சகன் என்ற கருத்துல வரும், சரியா. ரைட். வரப்பக என்ற கருத்து மேலும் உம்முடைய இறைவன், மேலும் உம்முடைய இறைவன். ஃபகப்பிர் என்ற கருத்து பெருமைப்படுத்துங்கள். ரைட். பெருமைப்படுத்துவீராக. ரைட். அல்லாஹு அக்பர், அப்படின்னு நாங்க அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்றோம் தானே. கப்பர் என்ற கருத்து அல்லாஹுவ தக்பீர் சொல்றதுக்கும் நாங்க கப்பர் என்ற சொல்ல பயன்படுத்துற. கப்பீர் என்ற கருத்து பெருமைப்படுத்துற. ரைட். கப்பீர், ஃபகப்பீர். அப்ப வரப்பக ஃபகப்பீர், மேலும் உம்முடைய இறைவனை, உம்முடைய இரட்சகனை பெருமைப்படுத்துவீராக. வரப்பக ஃபகப்பீர். ரைட். ஓகே. இப்ப திரும்ப பாருங்க. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருக்கும் நபியே, கும் ஃபஅன்திர், நீங்கள் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. வரப்பக ஃபகப்பிர், மேலும் உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக. ரைட். ரைட். வசியாபக ஃபதஹிர், வசியாபக ஃபதஹிர், மேலும் உம்முடைய ஆடையை. வசியாபக், வாவ் வந்து மேலும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வாவ் என்று வரக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் மேலும் என்ற கருத்துல தான் வரும், வசனம் ஆரம்பத்துல வாரது. சியாபுன் என்ற கருத்து ஆடை, சியாப். சியாபக என்ற கருத்து உம்முடைய ஆடை. வசியாபக, உம்முடைய ஆடையை. ஃபதஹிர், தூய்மைப்படுத்துவீராக, சுத்தமாக்குவீராக. வசியாபக ஃபதஹிர், மேலும் உங்களுடைய ஆடையை. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றார், உங்களுடைய ஆடையை பரிசுத்தமாக்கி வைத்துக் கொள்வீராக, தூய்மையாக்கி வைத்துக் கொள்வீராக என்று வரும். ரைட். லேசான வசனங்கள் தானே, சின்ன சின்ன இலகுவான வசனங்கள். அதை நாங்க பார்த்துட்டு போறோம். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருக்கின்ற நபியே, கும் ஃபஅன்திர், நீங்கள் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. வரப்பக ஃபகப்பிர், மேலும் உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக. வசியாபக ஃபதஹிர், மேலும் உம்முடைய ஆடையை பரிசுத்தமாக்கி வைப்பீராக, தூய்மையாக்கி வைப்பீராக. ஐந்தாவது வசனத்தை பாருங்க. வர்ருஜுஸ ஃபஹுஜுர், வர்ருஜுஸ ஃபஹுஜுர். ருஜுஸ் என்ற கருத்து உண்மையில ருஜுஸ் என்ற கருத்து நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட புத்தகத்துல, சரியா. வேதனை என்றேதான் கருத்து, வேதனை. ருஜுஸ் என்றா உண்மையில நேரடி கருத்து என்னன்னா வேதனை, சரியா. நோட் பண்ணி கொண்டு போங்கள. இப்ப ருஜுஸ் என்ற சொல்லுக்கு தஃசீர் ஆசிரியர்கள் வந்து பல விளக்கங்களை சொல்லிக்கிறாங்க. ருஜுஸ் என்ற சொல்லுக்கு ரைட். ருஜுஸ் என்ற சொல்லுக்கு தஃசீர், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த அறிஞர்களை நாங்க முஃபஸ்ஸிரூன்கள் என்று சொல்றோம், தஃசீர் ஆசிரியர்கள் என்று சொல்றோம். அப்ப அவங்க அந்த சொல்லுக்கு பல விளக்கங்களை சொல்லிக்கிறாங்க. ருஜுஸ் என்ற சொல்லுக்கு நேரடி கருத்து என்னன்னா வேதனை. இப்ப அடுத்த சொல் என்ன, பஹுஜூர். பஹுஜூர் என்ற கருத்து வெறுத்து விடுவீராக, வெறுப்பீராக என்றதான் கருத்து, வெறுப்பீராக. அப்ப இந்த வேதனை என்பது நேரடி கருத்து. அப்ப அகினா நீங்க உங்களுக்கு ஒரு கருத்து வரலாம் என்றா, வேதனை அல்லாஹு தாலா ஏன் தாரன், தண்டனையை ஏன் தாரன், வேதனை அல்லது தண்டனை. தண்டனையை ஏன் தாரன்னு சொன்னா,
அல்லாஹு தாலா தடுத்திருக்கின்ற காரியங்களை செய்கின்ற போது அல்லது அல்லாஹு தாலா ஏவி இருக்கின்ற காரியங்களை செய்யாமல் விடுகின்ற போது, இப்ப அல்லாஹு தாலா எங்களுக்கு உதாரணமாக தொழுமாறு ஏவியுள்ளான். இப்ப தொழாமல் இருந்தா அல்லாட தண்டனை வேதனை வரும். ரைட். அதே போல அல்லாஹு தாலா களவெடுக்க வேணாம் என்று சொல்லி இருக்கிறான். அப்ப களவெடுத்தா தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும். அப்ப அப்ப நாங்க அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்ற ஒரு காரியத்தை செய்யுமாறு பணித்திருக்கின்ற ஒரு விடயத்தை விட்டு விடுகின்ற போது, அல்லது செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்ற ஒரு காரியத்தை செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். அப்ப தண்டனையை வெறுப்பீராக அல்லது வேதனையை வெறுப்பீராக என்பது எப்படி கருத்துல வருமெண்டா, சரியா, பாவங்களை என்ன கருத்துல வரும்? பாவங்களை வெறுப்பீராக என்ன கருத்துல வரும்? விளங்கினா உங்களுக்கு? பாவங்களை வெறுப்பீராக. அப்ப பாவங்கள் என்பது என்ன? பாவங்கள் என்று சொல்ல கொள்ள நாங்க யோசிக்கப்படாது. விபச்சாரம் செய்வது ஒரு பாவம், கொலை செய்வது ஒரு பாவம், அது பாவம் தான். அத மாதிரி அதே அளவு சீரியஸான பாவங்கள் என்று வரக்கொள்ள தொழாமல் இருக்கிறதும் பாவம் தான், ஒரு பெரும் பாவம். நோம்பு பிடிக்காமல் இருக்கிறது பெரும் பாவம். பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது, துன்புறுத்துவது பெரும் பாவம். சரியா? அதெல்லாம் பெரும் பாவம். விளங்கினா? அப்ப அப்ப அந்த வகையில ருஜுசன்னா கருத்தன்னா வேதனை. அப்ப வேதனையே வெறுப்பீராக, நேரடியாக மொழிபெயர்த்தால் வேதனையே வெறுப்பீராக என்றுதான் வரும். அதாவது வேதனை என்பது பாவங்களை குறிக்கிறது. அதாவது பாவங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய தண்டனை கிடைக்கும் என்றபடியால வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர் என்று அல்லாஹு தாலா சொல்றார். பாவங்களை வெறுப்பீராக என்ற ஒரு கருத்து. ரெண்டாவது, இந்த பாவங்கள்ல மிக மோசமான ஒரு பாவம் தான் சிலை வணக்கம். அல்லாஹு தாலா மன்னிக்கவே விரும்பாத ஒரு பாவம் என்னென்றா அவனுக்கு இணை வைக்கிறது, சிலைகளை வணங்குறது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய இந்த ஆரம்ப வசனங்கள் இறக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் எதுவென்றா, ரசூலுல்லாவுக்கு நுபுவத் கிடைச்ச ஆரம்ப பகுதி. அப்ப அந்த டைம்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக 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 குறைவு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக எண்ணிக்கையில பார்க்கல 10 விடவும் குறைவாகத்தான் இருக்கும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல சிலை வணக்கங்கள் ஈடுபட்டவங்க, அல்லாவுக்கு இணை வச்சவங்க தான் மிக அதிகமாக இருந்திருக்கிறாங்க. எனவே பாவம் என்று வரக்கொள்ள குறிப்பாக சிலை வணக்கம் என்பது முதலிடத்தை பெறுகின்றது. எனவே ருஜுஸ் என்ற சொல்லுக்கு சிலை வணக்கம் என்ற கருத்திலையும் பயன்படுத்துறாங்க. எனவே சிலை வணக்கத்தை வெறுப்பீராக என்று சொன்னாலும் அது சரி. அப்ப ஒன்று பாவங்களை வெறுப்பீராக, அடுத்தது சிலை வணக்கத்தை வெறுப்பீராக. அடுத்தது என்னென்றா அசுத்தம் என்ற ஒரு கருத்தும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அசுத்தத்தை வெறுப்பீராக. அசுத்தம் என்பது எகட பயன்பாட்டில் இருக்கின்ற அசுத்தம் அல்ல. அதாவது அழுக்குகள் பட்ட அசுத்தம் அடைகிறது, அல்லது குளிக்காமல் இருந்த அசுத்தம் ஆகிறது, இதுவும் அசுத்தம் தான். ஆனா அசுத்தம் என்று நாட வாரது என்னென்றா, சிலை வணக்கம் ஒரு அசுத்தம், பாவங்கள் என்பது ஒரு அசுத்தம். எனவே அசுத்தத்தை வெறுத்து விடுவீராக என்ற கருத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. எனவே இந்த குறிப்பிட்ட வசனமானது பல கருத்துக்களை கொண்டிருக்கின்ற ஒரு வசனம். இப்ப நாங்க இந்த இடத்துல அசுத்தங்களை வெறுப்பீராக என்று சொல்ற மாதிரி எங்களுக்கு வேற என்ன சொல்லலாம்? ரைட், பாவங்களை வெறுப்பீராக என்று சொல்லலாம். ஓகே, பாவங்களை வெறுப்பீராக என்று சொல்லலாம். ரைட். அல்லது சிலை வணக்கத்தை வெறுப்பீராக என்று சொல்லலாம். அழகினா உங்களுக்கு சிலை வணக்கத்தை வெறுப்பீராக, சிலை வணக்கத்தை வெறுப்பீராக. ஓகே, ரைட். ஓகே, ரைட். எங்களுக்கு அப்ப இந்த குறிப்பிட்ட வசனத்துக்கான மொழிபெயர்ப்ப இவ்வாறாக சொல்லலாம். நான் சொன்னது விளங்கி இருக்குமா? ருஜுசன்னு சொல்லுக்கு உங்களோட புத்தகத்துல அசுத்தம் என்ற கருத்துல தரப்பட்டிருக்கும், விரகட்டுல சிலை வணக்கம் என்று இருக்கும். அப்ப ருஜுசன்னா நேரடி கருத்து வேதனை என்று வரக்கொள்ள, அப்ப வேதனையை வெறுப்பீராக என்றதன் கருத்து என்னென்றா, வேதனையை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுத்தரக்கூடியது என்ன? பாவங்கள். அந்த பாவங்களை வெறுப்பீராக என்பது ஒரு கருத்தாக வந்திருக்குது. இந்த பாவங்கள்ல முதன்மையானதாக உள்ளது சிலை வணக்கம். அல்லாஹ் தாலா
மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லிக்கிற வந்து இணை வைப்பு சிலை வணக்கம். எனவே சிலை வணக்கத்தை வெறுப்பீராக என்று அடுத்த கருத்தில் எடுக்கலாம். அடுத்தது இந்த பாவங்கள் சிலை வணக்கம் எல்லாமே அசுத்தமானவை என்ற கருத்துப்பட அசுத்தங்களை வெறுத்து விடுவீராக என்ற ஒரு கருத்திலையும் எங்களுக்கு இந்த வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்யலாம். ஓகே, விளங்கினா எல்லாருக்கும்? ரைட், ஓகே, சரி. அடுத்த 6வது வசனம் என்ன? வலா தம்னுன் தஸ்தக்சிர். வலா தம்னுன்டா கருத்து ஏவலாக வந்திக்குத. வலா தம்னுன்டா உதவி செய்யாதீங்க, உபகாரம் புரியாதீங்க என்று வந்திக்குது. இது என்னடா இது? வலா தம்னுன் அப்ப உதவி செய்யக்கூடாது என்ன கருத்துக்கு வாரதா? இல்ல. இங்க வலா தம்னுன்றது உதவி செய்ய வேணாம். ஏன் உதவி செய்ய வேணாம் என்று அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த சொல்லுது தஸ்தக்சிர், அதிகப்படுத்தி. அதாவது நீங்க இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சு அதன் மூலமாக அவங்க உங்களுக்கு அதிகமாக தர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு என்ன செய்ய வேண்டாம்? உதவி செய்ய வேண்டாம். விளங்கினா? இப்ப நீங்க உதாரணமாக ஒருவருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உதவி செய்றீங்க. அந்த உதவி செய்ய கொள்ள உங்களோட உள்ளத்துல உள்ள நோக்கம் என்ன? என்ன எண்ணத்தோட நீங்க உதவி செய்றீங்க? உங்களுக்கு அவர் ஏதாவது இதை விட பெருசாக தரணும் என்ற நோக்கத்தோட செய்யறேன்னா செய்ய வேணாம். விளங்கினா அவளுக்கு? இப்ப நீங்க ஒருத்தருக்கு உதாரணமாக பண ரீதியாக உதவி ஒன்று செய்யறேன்னு சொன்னா அதற்கு பின்னர் நீங்கள் அவரிடமிருந்து எதையாவது எதிர்பார்த்து உதவி செய்வதாக இருந்தால் உதவி செய்ய வேண்டாம். அல்லது ஒரு அதிகாரிக்கு நீங்க ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு சொன்னா அந்த அதிகாரியிடமிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உதவி செய்வதாக இருந்தால் உதவி செய்ய வேண்டாம் என்ற கருத்துப்பட்டுதான் அந்த வசனம் வருது. வலா தம்னுன் தஸ்தக்சிர். வலா தம்னுன் கருத்து என்ன? உதவி செய்ய வேண்டாம். தஸ்தக்சிர் என்ற கருத்து அதிகப்படுத்தி, அதிகமாக வேண்டி. அப்படிங்கிற பொருளை பார்த்தா அது விளங்கும். எவருக்கும் நீங்கள் உதவி செய்து அதனை விட அதிகமாக அவனிடம் பெற்றுக்கொள்ள கருதாதீர்கள் என்று வரும். அல்லது அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக, சிம்பிளா சொல்வதாக இருந்தால் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்ய வேண்டாம்? உதவி செய்ய வேண்டாம். வலா தம்னுன் தஸ்தக்சிர். சரியா? அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அதிகப்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உதவி செய்ய வேண்டாம், உபகாரம் புரிய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா ஆரம்பத்திலேயே என்ன செய்யறான்? இந்த வழிகாட்டலா ரசூலாக்கு கொடுக்கிறான். சரியா? ரைட். நாங்க 6 வசனங்களை பார்த்தோம். திருப்பொரு முறை பார்த்துட்டு வாரோம். யா அய்யுஹல் முத்தஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, போர்த்தி கொண்டிருப்பவரே அல்லது போர்வை போர்த்தி கொண்டிருக்கும் நபியே, ஹும் ஃபஅன்திர், நீங்கள் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. வரப்பக்க ஃபக்கப்பிர், உமது இறைவனை மேலும் மேலும் உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக. வசியாபக்க ஃபத்தஹிர், மேலும் உம்முடைய ஆடையை தூய்மையாக்கி வைத்திருப்பீராக. சரியா? வர்ருஜுஸ ஃபஹ்ஜுர், அசுத்தத்தை வெறுத்து விடுவீராக. வலா தம்னுன் தஸ்தக்சிர், அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக உதவி செய்யாதீர், உபகாரம் புரியாதீர். அடுத்த வசனம் பாருங்க. வலி ரப்பிக ஃபஸ்பிர். ரப்பண்ட சொல்ல உங்களுக்கு தெரியும், இறைவன். கேண்டு வந்தா உம்முடைய ரப்பிக்கண்டா உம்முடைய இரட்சகன், உம்முடைய இறைவன் என்று வரும். வாவ் வந்து உங்களுக்கு தெரியும் மேலும் என்ற கருத்துல வருதுன்னா மேலும். இப்ப லீ என்ற கருத்து ஒன்றுக்கு இக்கு என்ற கருத்துல வரும். வலி ரப்பிக்க, உமது இறைவனுக்காக, உமது இரட்சகனுக்காக, ஃபஸ்பிர், பொறுத்திருப்பீராக, பொறுமை செய்வீராக. வலி ரப்பிக ஃபஸ்பிர், உமது இறைவனுக்காக, உமது இரட்சகனுக்காக பொறுமை செய்வீராக என்று அடுத்த வசனம் வந்திருக்குது. அப்ப ஏன் பொறுமை செய்வீராக? ஏண்டா அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுகின்ற போது உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், இன்னல்கள் வரலாம். எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அழைக்கின்ற அந்த பிரச்சார செயற்பாட்டின் போது நிச்சயமாக எதிரிகள் உங்களை தாக்குவார்கள், உங்களுக்கு எதிராக திட்டங்களை தீட்டுவார்கள், உங்களுக்கு பட்ட பெயர்களை சூட்டுவார்கள், உங்களை கேவலப்படுத்துவார்கள். அப்ப இந்த பிரச்சார பணியில் ஈடுபடக்கொள்ள, அல்லாஹ்வின் பக்கம் நீங்க அழைக்கின்ற அந்த பணியில் ஈடுபடக்கொள்ள ஏற்படக்கூடிய இந்த இன்னல்களின் போது நீங்க பொறுமையாக இருங்க. அது ஒன்று. அடுத்தது என்ன? அல்லாஹ் தாலா கட்டளை இடுவான், இதை செய்யுங்க, இதை செய்ய வேணாம் என்று அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைகள் வருகின்ற போது அந்த கட்டளைகளை ஏற்று நடக்கின்ற போது, அது ஏவல்கள் அல்லது விலக்கல்கள், ஏவல்களை எடுத்து நடக்கும் போதும்
விலக்கல்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளும் போதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களின் போது நீங்கள் பொறுமையாக இருப்பீராக. சரியா? சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பீராக. அப்ப வலி ரப்பிக ஃபஸ்பிர் என்பது வெறுமனே 2 சொல்லில வந்திருந்தாலும் அது நிறைய கருத்துக்களை தருகின்ற ஒரு வசனம். சரியா? அப்ப ரைட். அப்ப உமது இறைவனுக்காக பொறுத்திருப்பீராக என்று எழுதினாலும் ஓகே. சரியா? இப்ப நான் இதுல பிரகட்டெல்லாம் நீக்கிட்டு பார்த்தேன்னு சொன்னா இப்ப கட்டளை என்ன சொல்லுக்கும் மிகின சொல்லொண்டு இல்லை. சரியா? அப்ப உமது இறைவனுக்காக பொறுத்திருப்பீராக என்று எழுதினாலும் போதும். விளங்கினா அவளுக்கு? இப்ப நீங்க எக்ஸாம பேஸ் பண்ணி யோசிக்கிறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இப்படி எழுதலாம், உமது இறைவனுக்காக பொறுத்திருப்பீராக எழுதலாம். விளங்குதா? சுருக்கமாக அப்படி உங்களுக்கு எக்ஸாம்லையும் எழுதலாமா, உமது இறைவனுக்காக பொறுத்திருப்பீராக என்று எழுதலாம், பிரச்சனை இல்லையா? ரைட். ஓகே, சரி. ஓகே, அப்ப இது 7வது வசனம் விளங்கி இருக்கும். அப்ப 1 தொடக்கம் 7 வரை உள்ள வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நேரடியாக கட்டளையிடுகின்ற வசனங்கள். குல் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜுஸ ஃபஹுஜுர் வலா தம்னுன் தஸ்தக்சிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். சரியா? அடுத்த 3 வசனங்கள் இருக்குது. அந்த 3 வசனங்களும் மறுமை நாள் குறித்து பேசுகின்ற வசனங்கள். அதான் சொல்லி முடிய ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ்.
ஓகே ரைட். ரைட் பாருங்க, அடுத்த 3 வசனங்களும் ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அசீர், ரைட் ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அசீர் அலல் காஃபிரீன கைரு யசீர். சாரி 8ஆம் வசனம் ஃபைதா நுகிர ஃபின் நாகூர் ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அசீர் அலல் காஃபிரீன கைரு யசீர். ரைட், இந்த 3 வசனங்களும் மறுமை காட்சிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். சரியா? மறுமை நாள் ஏற்படும் போது அந்த நாள் எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமாக சொல்கின்ற 3 வசனங்கள் தான் இது. ரைட், அதுல பாருங்க, ஃபைதா நுகிர அண்டா கருத்து ஊதப்பட்டால், ஊதப்பட்டால். சரியா? ஃபைதா நுகிர அல்லது ஊதப்படும் போது. இதுல ஃபின் நாகூர், அந்நாகூர் என்பது எக்காலம். எக்காலம் என்பது இப்ப நாங்க எப்படி சொல்றது, அது நாங்க கண்ணால கண்டதில்லை. இப்ப மறுமை காட்சிகள் எங்களுக்கு தெரியாது எப்படி இருக்கும் என்று. சரியா? அப்ப எனவே எக்காலம் என்பது எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. சரியா? எக்காலம் என்பது நாங்க இந்த ஊதுறதுக்காக பயன்படுத்துற ஒன்று என்று ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. எக்காலம் என்பது அதுதான். நாங்க உதாரணமாக, நீங்க எகட சமயத்துல இல்லாவிட்டாலும் பிற சமயத்தவர்கள் சில சந்தர்ப்பங்களை, குறிப்பாக இப்ப பௌத்த மதத்துல அந்த அவங்களோட கல்ச்சரல் ட்ரெஸ்ஸோட பெரகர தட்டக்கொள்ள அல்லது பெரகர இப்ப பெர தட்டக்கொள்ள 2 பேர்ட கையில அந்த ஒரு ஷேப்ல ஒரு வடிவத்துல இருக்கும். அது எப்படி சொல்றேன்னு தெரியல. அது ஊதக்கொள்ள நல்ல சவுண்டா இருக்கும். சரியா? இப்ப அதெல்லாம் இது அந்நாக்கூர் என்பது வித்தியாசமானது. ஏண்டா மறுமை காட்சிகள் யாருக்குமே தெரியாது எப்படி இருக்கும் என்று. அப்ப அப்படிப்பட்ட இந்த நாக்கூர் என்ற சொல்லுக்கான கருத்தாக நீங்க எக்காலம் என்றதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. ஃபைதா நுகிர ஃபின் நாகூர், எக்காலம் ஊதப்படுகின்ற போது, எக்காலத்தில் ஊதப்படுகின்ற போது, ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அசீர். ரைட், பாருங்க, ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அசீர், அந்த நாள். ஃபதாலிக என்ற சொல்லுக்கு நான் மொழிபெயர்க்கல, தாலிகண்டா அது என்ற இடத்துல வரும். தாலிக ரைட். யௌமைதின், யௌமைதின் என்ற கருத்து அந்த நாள், அந்நாள். யௌமைதின் அந்நாள். யௌமுன் அசீர், யௌமுன் என்றா ஒரு நாள், யௌமுன் என்றா ஒரு நாள். அசீர் என்ற கருத்து கடினமான, கஷ்டமான. ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அசீர், அந்த நாள் கடினமான ஒரு நாளாக இருக்கும். அந்நாள் கடினமான ஒரு நாளாக இருக்கும். சரியா? ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அசீர், அந்த நாள், அன்றைய அந்த நாள் கடினமான ஒரு நாளாக இருக்கும். பாருங்க திருப்ப, ஃபைதா நுகிர ஃபின் நாகூர், எக்காலத்தில் ஊதப்படுகின்ற போது அல்லது எக்காலம் ஊதப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அசீர், அந்த நாள் கடினமான ஒரு நாளாக இருக்கும், கஷ்டமான நாளாக இருக்கும். அலல் காஃபிரீன கைரு யசீர், காஃபிரீன் என்றா காஃபிர்களை குறிக்கிற. சரியா? நிராகரிப்பாளர்களை குறிக்கிற. இப்ப நாங்க சூரத்துல் காஃபிரூன் 1வது வசனம் என்ன? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். இப்ப காஃபிரூன் காஃபிரீன். இப்ப அலல் காஃபிரீன, காஃபிர்கள் மீது, நிராகரிப்பாளர்கள் மீது, கைரு யசீர், கைரண்டா இல்ல, இன்றி என்ன கருத்துல வரும். ரைட், இல்ல. கைரு யசீர், யசீரண்டா இலகுவானது, அசீரண்டா கடினமானது, யசீரண்டா இலகுவானது. இப்ப கைரு யசீர் என்று வரக்குள்ள இலகுவானது அல்ல, இலகுவானது அல்ல. அப்ப அலல் காஃபிரீன கைரு யசீர், காஃபிர்கள் மீது அல்லது நிராகரிப்பாளர்கள் மீது இலகுவானது அல்ல, எளிதானது அல்ல என்ற கருத்துப்பட அந்த வசனம் வந்திருக்குது. திரும்ப பாருங்க, ஃபைதா நுகிர ஃபின் நாகூர், எக்காலத்தில் ஊதப்படும் போது அல்லது எக்காலம் ஊதப்படுகின்ற சந்தர்ப்பத்தில், ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அசீர், அந்த நாள், அன்றைய அந்த நாள் கடினமான ஒரு நாளாக இருக்கும். அலல் காஃபிரீன கைரு யசீர், காஃபிர்கள் மீது அல்லது நிராகரிப்பாளர்கள் மீது
எளிதான நாளாக இருக்காது, இலகுவான நாளாக இருக்காது. எனவேதான் இலகுவானது, அந்நாள் நிராகரிப்பவர்களுக்கு எளிதானதன்று என்று அந்த வாக்கியம் வசனம் முடிவடைஞ்சிக்குது, வசனம் ஆயத்து முடிவடைஞ்சிக்குது. சரியோ? ரைட். அப்ப மிச்ச சின்ன வசனங்கள் என்றபடியால எங்களுக்கு இது கடினமானதல்ல. சரியா? இது யசீர், இலகுவானது. இந்த வசனங்கள் எல்லாமே அசீர் அல்ல, கடினமானதல்ல, யசீர், இலகுவானது. திருப்ப நான் கடைசியா ஒரு முறை சொல்றேன் பாருங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருக்கின்ற நபியே, கும் ஃபஅன்திர், நீங்கள் எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகப்பிர், மேலும் உமது இறைவனை இரட்சகனை பெருமைப்படுத்துங்கள். வசியாபக ஃபதஹிர், மேலும் உங்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்துங்கள். வருஜுஸ ஃபஹுஜுர், மேலும் நீங்கள் சிலை வணக்கத்தை வெறுத்து விடுங்கள், அல்லது அசுத்தங்களை வெறுத்து விடுங்கள், அல்லது பாவங்களை வெறுத்து விடுங்கள். எதெழுதினாலும் ஓகே தான். வலா தம்னுன் தஸ்தக்சிர், அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உதவி செய்யாதீர்கள். வலி ரப்பிக ஃபஸ்பிர், உமது இறைவனுக்காக நீங்கள் பொறுத்திருங்கள், பொறுமை செய்யுங்கள். ஃபைதா நுகிர ஃபின் நாகூர், எக்காலம் ஊதப்படுகின்ற போது, ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அசீர், அந்த நாள் கடினமான ஒரு நாளாக இருக்கும், அந்த நாள் கஷ்டமான ஒரு நாளாகும். அலல் காஃபிரீன கைரு யசீர், நிராகரிப்பாளர்கள் மீது இலகுவானதன்று, எளிதானதன்று என்று இந்த 10 வசனங்கள், மிக இலகுவான சிறிய 10 வசனங்களும் வந்திருக்குது. இப்ப நீங்க கண்டிப்பாக கட்டாயமாக இந்த 10 வசனங்களையும் மனநமிடுவதற்கான முயற்சிகளை செய்யணுமா? ரைட், ஓகே, ரைட். அப்ப இந்த சூரா அருளப்பட்ட காலம் மிக தெளிவாக மக்கா காலம். சரியா? அருளப்பட்டமைக்கான காரணம் என்று பார்க்க கொள்ள ஒரு அறிவிப்பொண்டு இருக்குது. அந்த அறிவிப்படிப்படையாக கொண்டுதான் நாங்க அருளப்பட்ட பின்னணி எழுதணும். இது அருளப்பட்டமைக்கான காரணம் என்று வரோம் மேலும் இந்த சூரா பொறுத்தளவில், அல்லது அருளப்பட்ட பின்னணி என்று வரோம் மேலும். ரெண்டுக்கும் நாங்க இந்த குறிப்பிட்ட ஹதீஸ் அடிப்படையாக கொண்டுதான் எழுதணும். சரியா? இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த ஹதீஸ்ல உங்களோட புத்தகத்திலையும் சில போது இந்த அரபு ஹதீஸ், அரபு வடிவம் இருக்கும். இதையெல்லாம் நீங்க படிக்க வேண்டும், பாடமாக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லையா? இதுல வந்திருக்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரியா? ரைட். இதுல பாருங்க, புகாரில வார ஹதீஸா, ஹதீஸ் சஹீஹுல் புகாரி. அஹ்ரஜல் புகாரி அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم جاورت بحراء فلما قضيت جواري حبطت فنوديت فنظرت عن يميني فلم أرى شيئا ونظرت عن شمالي فلم أرى شيئا ونظرت أمامي فلم أرى شيئا ونظرت خلفي فلم أرى شيئا فرفعت رأسي فرأيت شيئا فأتيت خديجة فقلت دثروني وصبوا عليك ماء باردا. قال فدثروني وصبوا عليك ماء باردا. قال فنزلت يا أيها المدثر قم فأنذر وربك فكبر. இது சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய ஆரம்ப வசனங்கள் இறக்க அருளப்பட்டமைக்கான காரணம். சரியா? ரைட். இத தமிழ் வடிவத்தை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிற யாரு? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ். நான் ஹிரா மலை குகையில் தங்கி இருந்தேன். எங்க தங்கி இருந்த? ஹிரா மலை குகையில். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைக்கிறது முன்னுக்கும் ஹிரா மலை குகையில தான் தங்கி இருந்தாங்க. ஹிராவில தான் தங்கி இருந்தாங்க. சரியா? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல தான் சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப 5 வசனங்களும் அருளப்பட்டன என்று நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அதற்கு பிறகும் கூட ரசூலுல்லாஹ் ஹிரா குகைக்கு போய்த்து வந்திருக்கிறாங்க. எனவே ஹிரா மலை குகையில நான் தங்கி இருந்தேன். பிறகு என் தங்குதலை முடித்து கொண்டு, அதாவது ஹிரா குகையில இருந்து விட்டு நான் மலையில் இருந்து இறங்கினேன். சரியா? அப்ப ஒரு மலையில் இருக்கிற குகை தான் ஹிரா குகை. அதுல இருந்து நான் இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு மலையிலிருந்து இறங்கி வாரேன். அப்போது என்னை அழைக்கும் குரலை கேட்டு
நான் என் வலப்பக்கமாக பார்த்தேன், அங்கு எதனையும் நான் காணல. ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, என்னை கூப்பிடுற மாதிரி. நான் வலப்பக்கமா திரும்பி பார்க்கிறேன், எதையும் காணல. இடப்பக்கமாக பார்த்தேன், அங்கும் எதனையும் நான் காணல. எனவே நான் என் தலையை உயர்த்தி பார்த்தேன், அங்கு ஒன்றை கண்டேன். அப்படின்னா இன்னும் வருமா? சரியா? வலப்பக்கமாக பார்த்தேன், எதனையும் காணல. இடப்பக்கமாக பார்த்தேன், எதனையும் காணல. அங்க மிஸ் ஆகிக்குது என்னன்னா, எனக்கு முன்னால் நான் பார்த்தேன். வனவர்த்து அமாமி பலம் அரசையன். அது உடுபட்டிக்குது இந்த இடத்துல. மொழிபெயர்ப்புல உடுபட்டிக்கிற, நீங்க விரும்பினா நோட் பண்ணிக்கொள்ளலாம். வனவர்த்து அமாமி, எனக்கு முன்னால நான் பார்த்தேன். பலம் அரசையன், எனக்கு முன்னால் நான் பார்த்தேன். பலம் அரசையன், அங்கும் நான் எதனையும் காணல. வனவர்த்து ஹல்பி, எனக்கு பின்னாலும் நான் பார்த்தேன். பலம் அரசையன், அங்கும் நான் எதனையும் காணல. அந்த இடத்துல நாங்க இதை நோட் பண்ணி கொண்டா நல்ல வெளியா என்னை பிடிக்குது. என் குரலை கேட்டு நான் என் வலப்பக்கத்தில் பார்த்தேன், அங்கு எதனையும் காணவில்லை. என் இடப்பக்கத்தில் பார்த்தேன், அங்கும் நான் எதனையும் காணவில்லை. அவ்வாறு திருப்ப நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு முன்னால் நான் பார்த்தேன், எனக்கு முன்னால் நான் பார்த்தேன், அங்கும் எதையும் காணவில்லை, எதையும் காணவில்லை. சரியா? மேலும் நான் எனக்கு பின்னால் பார்த்தேன், எனக்கு பின்னால் பார்த்தேன், அங்கும் எதனையும் ரைட் எதனையும் நான் காணவில்லை, எதனையும் நான் காணவில்லை. சரியா? அப்ப வலப்பக்கமாக பார்த்தேன், இடப்பக்கமாக பார்த்தேன், முன்னால் பார்த்தேன், பின்னால் பார்த்தேன். எங்கு பார்த்தும் நான் எதனையும் காணவில்லை. அப்ப நாங்க லேசா ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம். ஏன்னா இது அருளப்பட்ட பின்னணி ஒரு சம்பவம் தானே. நான் ஹிரா மலை குகையில் இருந்தேன். மலை குகையில இருந்து ஹிரா மலையிலிருந்து நான் இறங்கி வந்தேன். மலையிலிருந்து நான் என்னை தங்குதலை முடிச்சிட்டு நான் இறங்கி வர சந்தர்ப்பத்துல என்னை அழைக்கின்ற ஒரு குரலை நான் கேட்டேன். கேட்டதும் நான் வலப்பக்கமாக பார்த்தேன், எதனையும் காணவில்லை. இடப்பக்கமாக பார்த்தேன், எதனையும் காணவில்லை. எனக்கு முன்னாலும் நான் பார்த்தேன், எதனையும் நான் காணவில்லை. எனக்கு பின்னாலும் நான் பார்த்தேன், அங்கும் நான் எதனையும் காணவில்லை. எனவே நான் என்ன செய்தேன்? மேல பார்க்கிறேன். என்ன? ஃபரஃபஅது ரஅஸி, என்னுடைய தலையை நான் உயர்த்தி பார்த்தேன், என் தலையை நான் உயர்த்தி பார்த்தேன். ஃபரஅய்து ஷைஅன், நான் அங்கு ஒரு விடயத்தை கண்டேன், நான் அங்கு ஒன்றை கண்டேன். அப்ப என்ன கண்டன்றத ரசூலுல்லாஹ் அங்க குறிப்பிடல. அது பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅதைது ஹதீஜா, நான் ஹதீஜாவிடம் ஓடி வந்தேன். ஹதீஜா யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி. அப்ப நான் ஹதீஜாவிடம் வந்து சொன்னேன், என்னை போர்த்தி விடுங்கள். தஸ்ஸிரூனி, அதுதான் கருத்து. தஸ்ஸிரூனி என்ற கருத்து என்னை போர்த்துங்கள். ஓகே, நீங்க விரும்பினா நைட்ல தூங்குற சந்தர்ப்பத்துல பெட்ஷீட்டை கொண்டு வந்து உம்மா கிட்ட சொல்லலாம், தஸ்ஸிரூனி என்று சொல்லலாம். விளங்குனா? உம்மா என்னை போர்த்தி விடுங்க, உம்மா என்ன தஸ்ஸிரூனி என்று சொன்னா அவளுக்கு சொல் ஞாபகத்துல நிற்கும். ரைட், ஓகே. தஸ்ஸிரூனி என்ற கருத்து என்னை போர்த்துங்கள். அதே போல சொல்ற, வசுப்பு அலைய மாஅன் பாரிதா, குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள். தஸ்ஸிரூனி வசுப்பு அலைய மாஅன் பாரிதா, என்னை போர்த்து விடுங்கள், குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள் என்று கூறினேன். அப்ப அப்படி 2 முறை சொல்றாங்கல்ல ரசூலுல்லாஹ், இன்னும் 2 முறை சொல்றாங்கல்ல. ரைட், ஓகே ஓகே. ஃபதஸ்ஸரூனி வஸப்பு அலைய மாஅன் பாரிதா. ரைட், ஓகே. ஃபதஸ்ஸரூனி வஸப்பு அலைய மாஅன் பாரிதா. இப்படி சொன்னதும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரைட், இந்த ரிவாயத்துல 2 முறை வந்ததாக இல்ல. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. பாருங்களேன், இருக்கிறத பாருங்களேன். அவர்கள் என்னை போர்த்தியும் விட்டார்கள், மட்டுமல்ல என் மீது அந்த குளிர்ந்த நீரை ஊற்றவும் செய்தார்கள். அப்போது தான் போர்த்தி கொண்டு இருப்பவரே, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், எழுந்து எச்சரிக்கை செய்யுங்கள். ரைட், வரப்பக ஃபகபிர், மேலும் உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள் போன்ற இந்த வசனங்கள் அருளப்பட்டன. இந்த ஹதீஸ் புகாரியில 4900
22வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. அப்ப சஹீஹான ஒரு ஹதீஸ், ரைட், ஒரு ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ், நம்பிக்கையான ஒரு ஹதீஸ். எனவே இந்த சூரா எக்ஸாம்ல வந்த சந்தர்ப்பத்துல நீங்க அருளப்பட்ட பின்னணியோ அல்லது அருளப்பட்டமைக்கான காரணம் கேட்டா நீங்க மிக அழகாக இது எழுதலாம். ஒரு கதை மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கொண்டா சரி. ஹிரா மலை குகையில தங்கி இருந்த பிறகு மலையில இருந்து இறங்கி வர சந்தர்ப்பத்துல என்ன அழைக்கின்ற ஒரு குரலை கேட்டா நான் வலப்பக்கமாக பார்க்கிற ஒன்றைங்கானல, இடப்பக்கமாக பார்க்கிற ஒன்றைங்கானல, முன்னால பார்க்கிற எதுவும் இல்லை, பின்னால பார்க்கிற எதுவும் இல்லை. எனவே நான் என் தலையை உயர்த்தி பார்க்கிற சந்தர்ப்பத்துல நான் ஏதோ ஒன்றை கண்டேன். அதை கண்டதும் தான் நான் விரைவாக என் மனைவி ஹதீஜாவிடம் வந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், என்னை போர்த்துங்கள், என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றுங்கள் என்று சொன்னேன். அப்ப ஹதீஜாவும் என்னை போர்த்து விட்டார்கள், என் மீது குளிர்ந்த நீரை ஊற்றினார்கள். அப்பதான் அல்லாஹு தாலா யா யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதாஹிர் போன்ற இந்த வசனங்கள் அருளப்பட்டன. சரி, நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஹதீஸ்ல உள்ள அல்பால்களை பார்க்கவும் தேவையில்ல, பாடமாக்கவும் தேவையில்ல. சரியா? உங்களோட புத்தகத்துல இருக்கும், ரைட். நீங்க இந்த சொற்களை பாடமாக்கணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஜாவர்த்து வண்டா என்ன, பலமா கதைத்து வண்டா என்ன, ஜிவாரி என்றா என்ன, ஹபத்து வண்டா என்ன, ஃபனூதீத்து வண்டா என்ன என்று நீங்க ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்தை பாடமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே, ரைட். அப்ப அவளுக்கு அருளப்பட்ட பின்னணி விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன்னா அவளோட மைக்கை நீங்க அன்மியூட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அவளுக்கு ஏதாவது கேட்கறதா இருந்தா நீங்க டைரக்டா மெசேஜ்ல கேளுங்களா, ரைட், ஓகே. அப்ப ஹதீஸ் இந்த அருளப்பட்ட பின்னணி விளங்கினா எல்லாருக்கும் ஓகே? அருளப்பட்ட பின்னணி விளங்கினா எல்லாருக்கும் ஓகே, ரைட், ரைட். அடுத்த நாங்க படிப்பினைகளை பார்ப்போம். சரியா? எஸ், ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி ஆரம்ப வசனங்கள். சரியா? ஆரம்ப வசனங்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்ற இல்லையா, யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜுஸ ஃபஹுஜுர் வலா தம்னுன் தஸ்தக்சிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். இந்த 7 வசனங்களும் ரசூலுல்லாஹ்வை பார்த்து நேரடியாக சொல்கின்ற வசனங்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து 2வது வசனத்துல என்ன சொல்ற, எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க என்று கட்டளை இடுகின்றான். இப்ப கட்டளை இடுகின்ற அந்த வசனத்துக்கு அடுத்த வசனங்களை நாங்க பார்த்தா, பிரச்சார பணியில ஈடுபடுகின்ற ஒருவர் அல்லது பிரச்சார பணியை ஆரம்பிக்க விரும்புகின்ற ஒருவரிடம் காணப்பட வேண்டிய முக்கியமான பண்புகளை அல்லாஹு தாலா இங்க சொல்றான். ஒன்று பொறுமை, ஆக முக்கியமா பொறுமை இருக்கணும். வலிரப்பிக ஃபஸ்பிர், பொறுமை இருக்க வேண்டும். அதே போல வசியாபக ஃபதஹிர், உடல் தூய்மையாக, ஆடை தூய்மையாக, உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். வெறுமனே உள்ளத்தை மட்டும் தூய்மையாக வைத்துக்கொண்டு ஆடைகளை ஏனோ தானோ என்று வச்சுக்கொள்றது பொருத்தம் இல்லை. உடல், உள்ளம், ஆடை எல்லாவையும் ஒரு பிரச்சார பணியில் ஈடுபட்டிருக்கின்றவருடைய எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சத்தின் காரணமாக போர்த்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா கட்டளையிட எழுந்து நில்லுங்க, அச்சமுட்டு எச்சரிக்கை செய்யுங்க என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றார். எனவே இந்த இடத்துல உற்சாகம், துணிவு, சோம்பேறித்தன்மை இல்லாமல் இருக்கிறது எல்லாமே ஒரு அழைப்பாளரிடம் காணப்பட வேண்டிய முக்கியமான பண்புகள் என்றதை சொல்லி இந்த வசனங்கள் ஆரம்பிக்கின்றன. அதே போல 1-7 வரை உள்ள வசனங்கள் நபியவங்களை பார்த்து விழித்து பேச, 8-10 வரை உள்ள வசனங்கள் மறுமையின் ஆரம்பம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி காட்டுது, தெளிவாக சொல்லி காட்டுது. ரைட், ஓகே. இதுகளை படிப்பினையாக போதனையாக ஏலாட்டியும் பிரச்சனை இல்லை. நிறைய மத்த வசனங்களை வச்சு எழுதலாமா? உதாரணமாக கும் ஃபஅன்திர், எழுந்து நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற அந்த 2ஆம் வசனத்துல நன்மையை ஏவி தீமையை தடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது, பிரச்சார பணியில் ஈடுபடுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். அப்புறம் வசியாபக ஃபதஹிர், உமது ஆடையை சுத்தமாக வைத்திருப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக என்ற அந்த வசனத்துல இஸ்லாம் அகச்சுத்தத்தை மாத்திரமின்றி விளங்கினா உள்ளத்தின் சுத்தத்தை மாத்திரமின்றி
புறச்சுத்தத்தையும் வலியுறுத்தும் ஒரு தூய்மையான மார்க்கமாகும் என்பதை 3ஆம் வசனம் தெளிவாக சொல்லி காட்டுது. அதே போல 4வது வசனம் பாருங்க. 4வது ரைட் வலி ரப்பிக் வரப்பக்க ஃபக்கபிர் சாரி வசியாபக்க ஃபத்தஹிர் வரப்பக்க ஃபக்கபிர் ரைட். அடுத்த வர்ருஜுஸ ஃபஹுஜுர் நாங்கள் அதை தெளிவாகவே பார்த்தோம். இணை வைப்பதை விட்டும் விலகி இருக்குமாறு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றார். அப்ப எனவே அதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம், படிப்பினை எழுதலாம். அப்ப வலி ரப்பிக்க ஃபஸ்பிர் வரக்கொள்ள இறைவனின் கட்டளைகளை நான் தெளிவா சொல்லி தந்துட்டேன் ஆரம்பத்திலேயே. கட்டளைகளை பின்பற்றுகின்ற போதும் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கின்ற போதும் ஏற்படக்கூடிய சோதனைகள் இன்னல்கள் கஷ்டங்களின் போது இறைவனுக்காக வலி ரப்பிக்க உமது இறைவனுக்காக பொறுமையாக ஃபஸ்பிர் பொறுமையாக இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. சரியா? இது எல்லாத்தையும் படிப்பினையாக எழுதலாம். அதே போல கடைசி 3 வசனங்களும் மறுமை நாள் நிராகரிப்பாளர்களுக்கு காபிர்களுக்கு மிக கடுமையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. சரியா? இவ்வாறாக நீங்க இலகுவாக இலக்கியம் படிப்பினைகளை எழுதலாம். சரியா? ஓகே, அடுத்த நாங்க போறோம் இலக்கிய நயம். சரியா? ரைட். ஒரு இலக்கிய நயம் சொல்லலுமா? ரைட், நீங்க சொல்லுங்க பார்க்க இலக்கிய நயம். ரைட், கொஞ்சம் வரீங்களா? ரைட், இப்ப சொல்லுங்க. ஓகே. அனைத்து வசனங்களும் சுக்கூன் செய்யப்பட்ட ராவில் முடிவடைந்துள்ளமை. அனைத்து வசனங்களும் சுக்கூன் செய்யப்பட்ட ராவில் முடிவடைந்திருப்பது, அல்லது நாங்கள் நிறுத்துகின்ற போது அனைத்து வசனங்களையும் நிறுத்தி ஓதுகின்ற போது சுக்கூன் செய்யப்பட்டதாகத்தான் நாங்கள் நிறுத்தி ஓதுறோம். ரைட், அப்படித்தானே? அப்ப அதைகளுக்கு என்ன செய்யலாம், ஒரு இலக்கியமாக எழுதலாம். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் ஃபஅன்திர் ஃபகப்பிர் ஃபதஹிர் ஃபஹ்ஜுர் தஸ்தக்திர் ஃபஸ்பிர் நாகூர் அசீர் யசீர். ஓகேங்கண்ணா. லம்மத்தைன் வந்திக்குது, கஸ்ரத்தைன் வந்திக்குது, கஸ்ரா வந்திக்குது, லம்மத் வந்திருக்குது. அப்ப நாங்க சேர்த்து அதை கொள்ள அப்படி ஓதுறோம்ல, நாங்க வலா தம்னும் தஸ்தக்ஸிரு வலி ரப்பிக ஃபஸ்பிர் ஃபைதா நுகிர ஃபின்னாகூரி ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அஸீர். அப்ப நாங்க நிறுத்த கொள்ளதான் நாங்க சுக்கூன்ல தான் நிறுத்துறோம் இல்லையா? அப்ப அதை அழகா எழுதலாம். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சுக்கூன் செய்யப்பட்டதாக நாங்கள் நிறுத்தி ஓதுகின்ற போது சுக்கூன் செய்த நிலையில நாங்கள் நிறுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அவின சீரான ஒரு ஓசனையம் பேணப்படுறத உங்களுக்கு எழுதலாம். ரைட். வேற என்ன? முதல் 7 வசனங்களும் 2 சொற்களை கொண்டிருப்பதானது ஓசையத்திற்கு அளவு சேர்க்கின்றது. ஆரம்ப 7 வசனங்களும் 2 சொற்களை கொண்டிருப்பதும் ஓசையத்துக்கு அளவு சேர்க்கிறார். ரைட், வெரி குட். ஆரம்ப 7 வசனங்களும் 2 வசனங்களை கொண்டிருக்கிறது எழுதலாம். நேரெதிர் சொற்கள் கையாளப்பட்டுள்ளன. நேரெதிர் சொற்கள் கையாளப்பட்டிருக்கிற என்னென்ன? அசீர் யசீர். அசீர் யசீர். வேற? ஒரே சொல்லில் இருந்து பிரிந்து வந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரே சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள் என்னென்ன சொற்கள்? என்னென்ன சொற்கள்? நுகீரா அன்னாகூர். வெரி குட். வேற? ஓசை கொண்ட சொற்கள். வெரி குட். ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் என்ன சொற்கள் இருக்குது? ஃபகப்பிர் ஃபதஹிர். ஃபதஹிர் ஃபகப்பிர். வெரி குட். வேற? இறுதி 4 சொற்களை கொண்டுள்ளது. இறுதி 2 வசனங்களும் 4 சொற்களை கொண்டிருக்கிறது. ஃபதாலிக யௌமைதி யௌமுன் அஸீர் அலல் காஃபிரீன கைரு யஸீர். ஆரம்ப 7 வசனங்களும் 2 சொற்களை கொண்டிருக்க, இறுதி 2 வசனங்களும் 4 சொற்களை கொண்டிருக்கிறது. ஓசையத்துக்கு அளவு சேர்க்கிற. ரைட். வேற? சம வலிமை கொண்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்ட. என்ன சம வலிமை கொண்ட சொற்கள்? அசீர் யசீர். எதிர் சொற்கள். சம வலிமை கொண்ட எதிர் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா சரி. அசீர் யசீர். சரி, ஓகே. அப்ப நீங்க பெரும்பாலும் சொல்லி இருப்பீங்க, நான் இருக்கிறத சொல்லிட்டு போறேன், நீங்க பாருங்க. ரைட். இவ்வசனங்களில் உள்ள சொற்களும் இலக்கியம் பொருந்தி அவற்றின் பிரயோகமும் உள்ளத்தை தட்டி எழுப்பும் விதமாய் அமைந்துள்ளன. சரியா? பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொற்களாக இருந்தாலும் சரி, இல்ல வசனங்கள்ல காணப்படக்கூடிய பிரயோகம், இலக்கிய நயம் பொருந்திய பிரயோகம். அழகா பாருங்க. இப்ப நாங்க ஓதுற நேரம்
அதுல ஒரு சீரான ஓசைநயம் ஒன்றைக்கிறத அவதானிக்கலாம். அப்ப அந்த பிரயோகம் வந்து உள்ளத்தை தட்டி எழுப்பக்கூடிய விதத்துல காணப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு வசனத்தின் முடிவும் ராவில முடிவடைவது அழகிய ஓசேனயத்துக்கு காரணமாக அமைகின்றது. சரியா? அதை நாங்க இப்ப பார்த்தோம். நீங்க அப்படியும் எழுதலாம், அல்லது நாங்க சுக்கூன் செய்யப்பட்ட நிலையில வசனங்களை முடிக்கிற நேரம் சரியா அங்க சீரான ஓசேனயம் பேணப்பட்டிருக்கிறதையும் நீங்க எழுதலாம். அடுத்து நீங்க பாருங்க, இங்க ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுன்னா, இங்க வந்து அரபு மொழியில இப்படித்தான் வரும் பொதுவாக. இப்ப ஃபஹ்ஜுர் அர்ருஜுஸ ஃபதஹிர் சியாபக ஃபகப்பிர் ரப்பக அப்படித்தான் வரணும். அந்த வசன ஒழுங்கில ஏவல் வினை சொல் தான் முதலாவதாக வரணும். அதற்கு அடுத்ததாகத்தான் என்ன சொல்றோமோ அது வரும். உதாரணமாக உக்துப் எழுதுங்க, உக்துப் மகாலத்தன் ஒரு கட்டுரையை எழுதுங்க. அப்ப உக்துப் என்ற சொல் முதலாவதாக சொல்றோம் நாங்க, நீங்க எழுதுங்க. நாங்க இப்ப தமிழ்ல வந்து கட்டுரையை எழுதுங்க என்று சொல்லக்கூட கட்டுரையைத்தானே முற்படுத்துற, கட்டுரைய எழுதுங்க எழுதுங்கன்றத கடைசியா சொல்றோம். ஆனா இங்க வந்து அரபு மொழியில் அப்படி இல்லை. வளமையாக நாங்க வந்து ஏவல் வினை சொல்ல முற்படுத்திட்டு அந்த செயற்படு பொருளை பிற்படுத்தி சொல்றது. உக்துப் மக்காலத்தன், அப்படி உக்துபன்னா எழுதுங்க, மக்காலத்தன்னா கட்டுரை. அப்ப உக்துப் மக்காலத்தன் அப்படித்தான் சொல்றேன். ஆனா இங்க வந்து அப்படி அல்ல. இங்க வந்து தமிழ் மொழிய மாதிரி செயற்படு பொருள் முற்படுத்தப்பட்டிருக்கிறார். சரியா? விளங்கினா? செயற்படு பொருள் முற்படுத்தப்பட்டிருக்கிறார். அது காரணம் என்னண்டா, விசேட கவனத்தை செலுத்துவதற்காக, குறிப்பாக்கி சொல்வதற்காக இந்த வசனங்கள்ல குறிப்பிட்ட அந்த செயற்படு பொருள் முற்படுத்தப்பட்டிருக்கிறதையும் எங்களுக்கு ஒரு பாயிண்டாக எழுதலாம். இது அரபு மொழியில இப்ப இந்த சூறாவை நாங்க சூறாவுக்குரிய விளக்கம் தப்சீரை நாங்க தப்சீர் புத்தகங்கள்ல பாக்குற நேரம் பலாகா என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குது. பலாகா என்பது இலக்கிய நயம் தான். அது பலாகா என்பது இலக்கிய நயம். அப்ப பலாகா என்ற அந்த பகுதிக்குள்ள நாங்க உள்ள குறிப்புகளை பார்க்கிற நேரம் வாசிக்கிற நேரம் இந்த விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்குது. எனவே உங்களுக்கு இதையும் சொல்லலாம். சரியா? சொல்லலாம், ஞாபகம் வந்தா சொல்லலாம். இப்ப வரப்பக்க ஃபகப்பிர், உமது இறைவனையே பெருமைப்படுத்துவீராக. இதை முற்படுத்துகிறேன், விசேட கவனம் செலுத்த வேண்டும். உமது இறைவனைத்தான் நீங்க என்ன செய்யணும்? பெருமைப்படுத்தணும். உமது ஆடையத்தான் நீங்க சுத்தமாக்கணும். சிலை வணக்கத்தை தான், பாவங்களைத்தான் நீங்க வெறுக்கணும். ரைட்? அந்த ஒழுங்குல சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப குறிப்பாக்கி சொல்வதற்காக, விசேட கவனத்தை செலுத்துவதற்காக இங்க மஃபூல் பிஹி, அதாவது அரபு மொழியில மஃபூல் பிஹி என்பது செயற்படு பொருள் என்ற கருத்துல வரும். செயற்படு பொருள் முற்படுத்தப்பட்டிருக்குது என்றதை நீங்க விளங்கி கொண்டா போதும். அதே போல நீங்க பாருங்க, வர்ருஜுஸ ஃபஹுஜுர், நான் இதை விளக்கமாக சொன்னேன். இந்த ருஜுஸ் என்ற சொல் எதை குறிக்குது? நேரடியாக வேதனை, கடும் வேதனையை குறிக்குது. வேதனை. அப்ப வேதனை, அதாவது இந்த இடத்துல சிலேடை கையாளப்பட்டிருக்கிறது. சரியா? இங்க வந்து சிலேடை. எப்படி சிலேடை? ருஜுஸ் என்பது பாருங்க கடும் வேதனையை குறிக்கும். எனினும் இங்கு நாடப்படுவது சிலை வணக்கம் ஆகும் அல்லது பாவங்கள் ஆகும். சிலை வணக்கமாகும் அல்லது பாவங்கள் 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 ஆகும். சரியா? பாவங்கள் ஆகும். ரைட். சிலை வணக்கமானது கடும் வேதனையை பெற்றுத்தர காரணமாக அமைவதால சிலை வணக்கத்தை வெறுப்பீராக என்று நேரடியாக சொல்லாம அல்லாஹு தாலா இங்க என்ன செஞ்சுக்கிறான்? ருஜுஸ் என்ற சொல்ல பயன்படுத்திக்கிறார். எனவே வர்ருஜுஸ ஃபஹுஜுர், நீங்க சிலை வணக்கத்தை வெறுப்பீராக என்பது என்ன? அதாவது கடும் வேதனையை வெறுப்பீராக என்பது என்ன? சிலை வணக்கத்தை வெறுப்பீராக என்பது தான். அப்ப சிலை வணக்கம் என்ற அந்த சொல்ல பயன்படுத்தாம அல்லாஹு தாலா சிலேடையாக ருஜுஸ் என்ற சொல்ல பயன்படுத்திக்கிறார். எனவே இந்த வசனத்துல எது பயன்படுத்தப்பட்டிருக்கிற? சிலேடை கையாளப்பட்டிருக்கிற. அதை ஒரு பாயிண்டாக சொல்லலாம். ரைட். கடைசியா என்ன மீக்குதுன்னா, சமவலிமை கொண்ட நேர் எதிர் சொற்கள் ஆசிர் யசீர், அதே போல ஒத்தோசை கொண்ட சொற்கள் ஃபகப்பிர் ஃபதஹிர், அது மாதிரி ஆசிர் யசீர். அதே போல பெரும்பாலான வசனங்கள் 2 அல்லது 3 சொற்களை கொண்டிருக்கிற, அதை நீங்க தெளிவா பார்த்தா விளங்கும். அதே போல ஒரே சொல்லில இருந்து பிரிந்து வந்த சொற்கள். சரியா? இதெல்லாமே இலக்கிய நயமாக சொல்லலாம். விளங்கினா பிள்ளைகள்? எல்லாருக்கும் விளங்கினா? நான் உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பர் காட்டுறேன். நீங்க லீவ் ஆகினா அது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது.
காட்டு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. ரைட். இந்த சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ரைட். முதலாவது வசனத்திலையும் சட்டம் இருக்குதுன்னா மத்துடைய சட்டம் ஒன்று இருக்குது. ஆனால் எங்கிட்ட சிலபஸ்ல மத்துடைய சட்டம் இல்லை. ஆனாலும் நாங்கள் அதை கொள்ள அப்படின்னா மத்துடைய சட்டமும் ஒன்று இருக்குது. சரியா? ரைட். ஓகே. ராவுடைய சட்டமும் இருக்குது. ரைட். நாங்க அதை விட முக்கியமான சில விஷயங்களை பார்ப்போம். கும் ஃபஅன்திர், இதுல என்ன சட்டம் இருக்குது? கும் ஃபஅன்திர். கும் ஃபஅல என்ன இருக்குது? கும் இல்ஹாரு ஷஃபவியா. கும் ஃபஅன்திர் இல்ஹாரு அஷ்ஷஃபவி. சுக்கூர் செய்யப்பட்ட மீமை பின்னுக்கால பா வந்திருக்குது. அப்ப அந்த இடத்துல நாங்க சுக்கூர் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். கும் ஃபஅன்திர். கும், நான் இந்த ஃபஅன்திர் இந்த சுக்கூர் செய்யப்பட்ட நூனை நான் விளங்கப்படுத்தல. விளங்கப்படுத்துறது சுக்கூர் செய்யப்பட்ட மீம். சுக்கூர் செய்யப்பட்ட மீமை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் 3 வகைப்படும். இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இக்ஃபா ஷஃபவி. சுக்கூர் செய்யப்பட்ட மீமுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு மீமோ அல்லது பாவோ வராம வேறு எந்த எழுத்து வந்தாலும் நாங்க சுக்கூர் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும், குன்னா இன்றி ஓத வேண்டும். கும் ஃபஅன்திர். கும் கும் ரைட். அடுத்த ஃபஅன்திர், அதுல சுக்கூர் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு தால் வந்திருக்குது. அப்ப என்ன சட்டம் இருக்கிற? என்ன சட்டம்? இக்ஃபா. வெரி குட். இக்ஃபாவுடைய எழுத்துக்கள் 15 இருக்குது இல்லையா? அதுல ஒரு எழுத்து தான் தால். எனவே சுக்கூர் செய்யப்பட்ட நூனை மறைச்சு ராகம் எடுத்து ஓத வேண்டும். ஃபஅன்திர். கும் ஃபஅன்திர். ஓகே. அதே போல இந்த வசனத்துல ராவ வல்லினமாக ஓதணும். வரப்பக இங்கன வந்து ஃபகபிர் வல்லினமாக ஓதுறதா? ரைட். ஓகே. அடுத்தது வர்ருஜுஸ, ஜீமுக்கு சுக்கூன் வந்திருக்கிற என்ன சட்டம்னு சொல்லலுமா? ஜீமு சுக்கூன் வந்தால் கல்கலா சுகுரா. ரைட். கல்கலாவுடைய எழுத்துக்கள் 5 ஓட சிலபஸ்ல இல்ல, ஆனா சொல்லித்தாரு. குதுபு ஜத்து நாங்க சுருக்கமாக ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். காப் தா பா ஜீம் தால். இந்த எழுத்து இடையில வந்து சுக்கூன் வந்தால் சிறிய அளவுல ஒரு அசைவனை நாங்க ஏற்படுத்தணும். ஓகே. அவரை இணையும் பாருங்க. வலா தன் நூன், சுக்கூர் செய்யப்பட்ட மீமி பின்னுக்கால நூன் வந்திருக்குது. அப்ப என்ன சட்டம்? இல்ஹாரு ஷஃபவி. வலா தன்னு வலா தன்னு. ரைட். அப்ப வந்து வெளிப்படுத்தி ராகமின்றி ஓதுறது. அவரை திருத்த சுக்கூர் செய்யப்பட்ட நூனு பின்னுக்கால தா வந்திருக்குது. அது என்ன சட்டம்? இக்ஃபா. வெரி குட். ஓகே. வலா தன்னு தஸ்தக்திர். ரைட். ஓகே. அடுத்தது சத்து செய்யப்பட்ட நூன் வந்தால் என்ன சட்டம்? குன்னா. சரியா? குன்னா செய்து ஓத வேண்டும். அடுத்தது நீங்க அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா யௌமஇதி யௌமுன், யௌமஇதி யௌமுன் என்ன சட்டம்? இத்காம் பில் குன்னா. இத்காமுடைய எழுத்துக்கள் எத்தனை இருக்கிற? இத்காமுடைய எழுத்துக்கள் எத்தனை? 6 எர்மலூன் என்று நாங்க சுருக்கமாக சொல்லலாம். இதுதான் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன? இதுகாம் பில் குன்னா, இதுகாம் பிலா குன்னா. இதுகாம் பில் குன்னாவுக்குரிய எழுத்துக்கள் எத்தனை? 4. என்னென்ன? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஞாபகம் வச்சு கொள்வாங்கன்னா யன்மு அல்லது யூமின் ஏதோ ஞாபகம் வச்சு கொள்ளலாம். லேசா சொல்லி ஞாபகம் வச்சு கொள்ளலாம். அப்ப மீதமுள்ள 2 எழுத்துக்களும் லாமும் ராவும். ஓகே. அந்த 2 எழுத்துக்களும் இதுதான் பிலா குன்னா. சரியா? ரைட். ஓகே. அப்ப யௌமஇதி யௌமுன் இந்த இடத்துல நாங்க இதுகாம் செஞ்சு ஓதணும், ஆனா குன்னாவோடு ஓதணும். சரியா? ராகம் எடுத்து சேர்த்து ஓத வேண்டும். அடுத்த யௌமுன் ஆசீர். யௌமுன் ஆசீர் இது இல்ஹாருடைய சட்டம். இல்ஹாருடைய எழுத்துக்களை திணிக்கிற 6.
ஐன்ஹா வைன்ஹா. அப்ப தன்வீனை பின்னுக்கால அல்லது சுக்குன் செய்யப்பட்ட நூனை பின்னுக்கால இல்ஹாருடைய எழுத்துக்கள் வந்தால் நாங்க தன்வீனை அல்லது சுக்குன் செய்யப்பட்ட நூனை நூல் இருக்கின்ற சுக்குனை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். சரியா? ரைட். இதெல்லாம் தான் முக்கியமான சட்டங்கள். ரைட். அப்ப சட்டங்களை நாங்க படிக்கிறது ஏன்னு சொன்னா சட்டங்களை முறையாக பேணி ஓதுவதற்காகத்தான் நாங்க சட்டங்களை படிக்கிறோம். சரியா? ரைட். இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஓதுங்க பார்க்க. இன்னும் யாராவது சட்டம் இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு அடிக்கே சட்டம் வராது. ரைட். ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த படிச்சத்தை வச்சு ஓதுங்க பார்க்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنن تستكثر ولربك فاصبر فإذا نقر في الناقور فذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير. மாஷாஅல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். சரி, ஓகே. அப்ப இந்த குறிப்பிட்ட சூறாவுக்கான விளக்கம் உங்களுக்கு போதிய அளவில் கிடைச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன். சரியா? ரைட். ஓகே. இந்த சூறாவானது 2018 அல்லது 17ஆம் ஆண்டு எக்ஸாம் வந்திருக்குது. 16 தெரியாது. ரைட். 2 முறை வந்தாச்சு. சரியா? போன வருஷம் இந்த சூறா தான் எக்ஸாமுக்கு வந்திருந்தேன். ரைட். ஓகே. எனவே நீங்க இப்ப சூறாவை நாங்க எக்ஸாமுக்காக படிக்கல புள்ளகள். நீங்க இந்த குறிப்பிட்ட சூறாவில் இருக்கின்ற வசனங்களை நீங்க பாடமாக்கணும். அந்த சூறாவில் உள்ள படிப்பினைகளை நீங்க சரியாக தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். அந்த 10 வசனங்கள் இருக்கின்ற தஜ்வீத் சட்டங்களை படிக்கிறது கூடாக ஏனைய வசனங்கள்ல வரக்கூடிய தஜ்வீத் சட்டங்களை பேணி ஓத ஏழுமாக இருக்கணும் போன்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹு தாலாவுடைய கலாம படிக்கணும் என்ற அந்த ஆசை அவரோட உள்ளத்தில் ஏற்படும் என்றதுக்காக வேண்டித்தான் நாங்க அந்த சூறாவை படித்தோம். சில நேரம் நீங்க 2024ஆம் ஆண்டு எக்ஸாம் செய்யக்குள்ள பெரும்பாலும் வர வாய்ப்பு இல்லை. ஆனா அவனோட டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள்ல சில நேரம் வந்தாலும் வரலாம். எனவே அந்த ஒன்று அப்படி யோசிக்கலாம். அல்லது வினாத்தால் ஒன்றில குறிப்பிட்ட சொற்களை தந்து பொருள் கேட்டு வர இடத்துல அந்த இடத்துல நீங்க எப்படி எழுதுறது என்பதற்கும் நாங்க இன்றைய படித்தது பிரயோசனமாக இருந்திருக்கும். சரியா? ரைட். ஓகே. இப்ப இதெல்லாம் அவளுக்கு ஸ்கிரீன்ல வழங்குறக்கும். ரைட். போன வருஷம் வந்ததால நான் இங்க பாருங்க, இப்ப சூரா அருளப்பட்ட பின்னணி வளமையா கேட்டு வர்றது. அப்ப நான் சொன்னேன் பாருங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியா நடந்து சென்று கொண்டு இருந்தார்கள். திடீரென வானத்திலிருந்து ஒரு குரலை கேட்டார்கள். தலைக்கே நிமிர்த்தி பார்த்த போது ஹிரா குகையில் நபி அவர்களிடம் வந்த அதே வானவர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே ஒரு இருக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டு திடுக்கிட்டு போனார்கள். பின்னர் வீட்டுக்கு சென்று தன்னை போர்த்துமாறு அவரது மனைவியிடம் கூறினார்கள். அப்போது அவரது மனைவி அவர் மீது ஒரு கம்பளி போர்வையால் போர்த்தினார்கள். அப்போது அல்லாஹு தாலா இந்த வசனத்தை வஹி மூலம் அறிவித்தான் என்று இருக்குது. சரி, இப்ப நாங்க படிச்சதுக்கும் இந்த விடைக்கும் இடையே சின்ன வித்தியாசமும் இருக்குது. அப்படித்தானே? இப்ப நாங்க படிச்சோம் என்ன, ஹிரா குகையில தங்கினாங்க, தங்குதலை முடிச்சிட்டு மலையிலிருந்து இறங்கி வந்தாங்க. திடீரென்று அவர் அழைக்கிற மாதிரி ஒரு குரலை கேட்டாங்க. கேட்டதும் முன்னால பார்த்தாங்க, பின்னால பார்த்தாங்க, வலப்பக்கமாக பார்த்தாங்க, இடப்பக்கமாக பார்த்தாங்க. எங்கேயும் யாரையும் இதனையும் காணல. மேல பார்த்தாங்க, அப்பதான் ஏதோ ஒண்ண கண்டாங்க. அப்படி படிச்சோம். ஆனா இங்க அப்படி அல்ல. இணைக்கிற ஒரு குரலை கேட்டார்கள், தலைக்கு நிமிர்த்தி பார்த்த போது என்று இருக்குது. விளங்கினா? அப்ப அங்க பார்த்தேன்னு சொன்னா வானவர், அந்த ஹிரா குகையில வந்த வானவர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே ஒரு இருக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டு திடுக்கிட்டு போனார்கள் என்று இருக்குது. இப்ப நாங்க படிச்ச அந்த ஹதீஸ்ல இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. ரைட். இங்க என்ன சொல்ல வாரண்டா, நாங்க இந்த குறிப்பிட்ட இந்த நிகழ்வானது வேறு பல அறிவிப்புகள் மூலமாக பல மாதிரி வந்திருக்குது. உங்களோட புத்தகத்துல இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குது.
இப்ப இந்த இந்த ஒரு வானவர் இருப்பதை கண்டார்கள் என்ற அந்த விஷயம் இன்னொரு ரிவாயத்துல இருக்குது. சரியா? இன்னொரு ரிவாயத்துல இருக்குது. எனவே நீங்க இதுல வித்தியாசமாக அதுல வித்தியாசமாக இருக்கிறத கண்டு நீங்க வந்து யோசிக்க தேவையில்லை. ரைட்? அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அருளப்பட்ட பின்னணிய ஒரு கதையாக சுருக்கமாக எழுதியிருந்தா ஒரு புள்ளிகள் 4 கிடைக்கும். விளங்கினா? ஓகே, சரியா? ரைட். ரெண்டாவது பாருங்க, தஜ்வீஸ் சட்டங்கள். இப்ப நாங்க பல அதுல உள்ள சட்டங்களை பார்த்தோம். என்ன? வலா தம்னுன் இல்ஹார் ஷஃபவி, தம்னு தஸ்தக்சிர் இஹ்ஃபா. ரைட்? அதே போல யௌமுன் அசீர் இல்ஹார், யௌமைதி யௌமுன் இதுகாம் பிகுன்னா. அப்ப நீங்க தஜ்வீஸ் சட்டங்கள் எழுதக்கொள்ள இஹ்ஃபா மட்டும் போட்டுட்டு இல்ஹார்னு மட்டும் போட்டுட்டு விட்டால் உங்களுக்கு ஒரு புள்ளிகள் கிடைக்கும். விளக்கம் எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். இப்ப 2 இடத்துல கோட் அடிச்சு வந்திருந்தா ஒரு இடத்துல 2 புள்ளி. அப்ப அதுல சட்டத்தை மட்டும் எழுதியிருந்தா 1 புள்ளி, விளக்கம் எழுதியிருந்தா 2 புள்ளி. விளங்கினா உங்களுக்கு? இங்க பாருங்க, விளக்கம் போட்டு அதுல ஒன்னொன்னு போட்டுக்கிற காரணம் என்ன? விளக்கத்துக்கும் புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, இலக்கிய நயம் வரக்கொள்ள உங்களுக்கு தாராளமா எழுதலாம். இப்ப இந்த சூறா வராது, இத மனநமிட இலகுவான சூறா என்பதும் ஒரு இலக்கிய நயமாகத்தான் கொல்லப்பட்டிருக்கிறது. கருத்து செறிவு நிறைந்ததாக உள்ளது, சொற்சுருக்கம் கருத்து செறிவு நிறைந்தது என்பது ஒரு இலக்கிய நயமாக கொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அல் குர்ஆன்ல வந்திருக்கின்ற எந்த ஒரு சூறாவாக இருந்தாலும், நாங்க சிலபஸ்ல படிக்கிற எந்த ஒரு சூறாவாக இருந்தாலும் மனநமிட இலகுவாக அமைந்துள்ளது, சொற்சுருக்கம் கருத்து செறிவு உள்ளதாக உள்ளது என்று எழுதுறதுக்கும் பாயிண்ட் இருக்குது. சரியா? அப்ப அதனையும் நீங்க கருத்தில் கொள்ளலாம். ஓகே. அடுத்த ஆழமான கருத்துக்கள் எளிய நடைமுறையில் முன்வைக்கப்பட்டிருக்கிற ஏவ வினை சொற்கள் கையாளப்பட்டிருக்கிறன்னு மிக சிம்பிளாகத்தான் இலக்கிய நயம் தரப்பட்டிருக்கிற. சரியா? இனி நீங்க மாஷாலாண்டு இதை விட சிறப்பாக உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல எழுத போறீங்க. ரைட்? நாங்க அப்படித்தான் நாங்க உங்களை கைட் பண்றோம். ஓகே, சரி. அடுத்த பாருங்க, சூரா தரும் படிப்பினைகளை பாருங்க. இதில் வந்து எந்த நற்காரியத்தை செய்தாலும் அது அல்லாஹுக்காகவே இருக்க வேண்டும், சுயநலனுக்காக அல்லன்னு. சுருக்கமாத்தானே இது ஸ்கீம் தானே, இது மிச்ச சுருக்கமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிற. நீங்க கொஞ்சம் விளக்கமா விரிவா எழுதியிருந்தா சரி. ஓகே. மறுமை நிகழ்வுகள் காபிர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. அருவறுக்கத்தக்கவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு அழைப்பாளரிடம் இருக்க வேண்டிய பண்புகள் அழகாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இப்படி நீங்க இலக்கிய நயம் எழுதணும். 2 இலக்கிய நயம் தான் கேட்டு வர்றது. கடைசியா பாருங்கோ, கடைசியாக உள்ள வசனம் முதல் 5 வசனங்களில் மொழிபெயர்ப்பு. ஆனா கேள்வி வந்திருக்கிற எப்படின்னு சொன்னா, கேள்வி வந்திக்கிறத பாருங்கோ. ரைட்? சூறாவில் உள்ள முதல் 5 வசனங்களையும் வரையறுக்குகன்னு தான் நிக்குது. இந்த வரையறுக்குக என்ற சொல்ல பார்த்துட்டு நீங்க மிச்சம் டீப்பா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமா நீங்க அந்த வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு எழுதினாலும் போதும். ரைட்? இப்ப இங்க வந்து ரைட் நீங்க பார்க்கலாம், மொழிபெயர்ப்பு போர்வை போத்தி கொண்டிருப்பவரே. அப்ப பிரக்கெட்ல இருக்கிறதெல்லாம் இல்லையா? ரைட்? ஸ்கீம் தான். நீங்க பிரக்கெட்ல இருக்கிறத போட்டு எழுத மேலும். இப்ப யாரை கேட்டலையா, வலி ரப்பி கஃபஸ்பிர் இருக்குன்னா 2 வசனங்களுக்கு மொழிபெயர்த்து காட்டியிருந்தேன், பிரக்கெட்ல இருக்கிறதெல்லாம் போட்டு. அப்ப அத உமது இறைவனுக்காக பொறுத்திருப்பீராக என்று எழுதினாலும் ஓகே. நீங்கள் எழுந்து நின்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், உங்கள் இறைவனை பெருமைப்படுத்துங்கள், உங்களுடைய ஆடையை பரிசுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள், அசுத்தங்களை வருத்தி விடுங்கள். விளங்கினா? இதெல்லாம் சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருந்தா 4 புள்ளி, பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். ஒரு வசனம் வந்தா 1 புள்ளி, 2 3 சரியாக இருந்தால் 1 2 3 எல்லாம் சரியா இருந்தா 2 புள்ளி, 4 வசனங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் 3 புள்ளி, 5 வசனங்களும் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் 4 புள்ளிகள் என்று கிடைக்கும். ஓகே, விளங்கினா எல்லாருக்கும்? இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப சூரத்துல் முத்தஸிர் நாங்க படிச்சோம். சூரத்துல் முத்தஸிர் வந்து எக்ஸாமுக்கு 2 தடவை வந்திருந்தாலும் நாங்க படிச்ச நோக்கம் வேறையா, அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா? முதலாம் தவணை எக்ஸாமுக்கு இந்த 2 சூறா மட்டும் தானே வரும். இதுக்கு முதலாம் தவணைக்கா? முதலாம் தவணைக்கு கொஞ்சம் இருங்க பாப்போம். ஆனா நான் ஸ்கீம நாங்களும்
பெரும்பாலும் அப்படித்தான் வருமா? இப்போ ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து உங்களுக்கு சொல்லி தரலையா என்ன? முதலாம் தவணைக்கு என்ன வார, ரெண்டாம் தவணைக்கு என்ன வாரன்னு சொல்லி தரலையா? இல்ல சார். இல்லையாண்ணா? இப்போ முதலாம் தவணையில சூரா அபஸ மட்டும்தான் போட்டிக்கிற. ரெண்டாம் தவணை தான் சூரத்துல் மஆரிஜ், முத்தஸிர் ரெண்டையும் போட்டிக்கிற. மூன்றாம் தவணைக்கு சூரத்துல் இஸ்ராவை போட்டிக்கிற. இது ஒரு ஸ்கீம். இது மாதிரி இன்னொரு ஸ்கீம் ஒன்றும் இருந்த அதை கொஞ்சம் பார்ப்போமே. சார் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு மாதிரி சார். அதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு மாகாணம். மாகாணத்துக்கும் அப்படித்தான் நீக்குது. சரி, போய் வரீங்க பார்ப்போமா. இது யார்கிட்ட? இதுவும் வேற வேற தானே. சாரி, இது 10ஆம் ஆண்டுனா. ரைட், இது 11ஆம் ஆண்டு. 11ஆம் ஆண்டுல சூரா இங்க சூரா அபஸின் ஆரம்ப 10 வசனங்கள் தான் தரப்பட்டிருக்குது 11ஆம் ஆண்டுக்கு. நான் ஒரே விஷயத்த பார்க்கிறேன், இல்லை பார்ப்போம். இது வேற இது வேற தானே. ரைட், ஓகே, சரி. அபஸ மட்டும்தான் தந்திக்கிறேன் நாங்க. சரியா? இப்ப நீங்க என்ன மாகாணம் மகன்? நீங்க என்ன மாகாணம்? வடமேல் மாகாணம். வடமேல் மாகாணம் ஏனா? ஓகே, வடமேல் மாகாணம் என்று சொன்னா இப்ப நான் காட்டுறது. ஓகே, எஸ், ஓகே. அப்ப சூரா அபஸ மட்டும்தான் சூரா அபஸ மட்டும்தான் நாங்க இந்த முத்தஸிரையும் படிச்சிட்டோம். சரி, ஓகே. அந்த 2 சூறாக்களும் சுவர் தான். சரியா? வேற ஏதாவது கேட்கற தீக்கிறா? முழுதான் சூறாக்களை முடிக்க சார் அடுத்த படத்துக்கு போவீங்க. நான் வளமே அப்படித்தான் செஞ்சது. சரியா? என்ன இன்னும் 2 சூறா தானே, மஆரிஜும் இஸ்ராவும் தானே இருக்கிற. அப்படித்தான் செஞ்சு கொண்டு வந்தது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன செய்யணும் உங்களுக்கு? எப்படி போகணும்? தவணை ரீதியா போனா இலகு வகிக்கணும் சார். உங்களுக்கு எக்ஸாமுக்கு லேசா இருக்குமாண்ணா? சார் எக்ஸாம்ல நல்ல புள்ளிகள் எடுக்கலாமண்ணா? சரி, ஸ்கூல்ல அவ்வளோ பாடம் நடக்கிறது இல்ல. சரி, ஓகே ஓகே, சரி, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர், ஓகே. வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா? இல்லதானே? சார், இந்த சூறோட இலக்கிய பின்னணி எழுதக்குள்ள ஹதீஸ் இல்லாட்டி கதை மாதிரி அப்படியே சும்மா எழுதலுமா? எழுதலாம், பிரச்சனை இல்லை. இப்ப நான் அதை காட்டுனதே அதுக்காகத்தான். ஒரு கதை மாதிரி எழுதலாம், பிரச்சனை இல்லை. அதான் நான் இலக்கிய நயத்தை வந்து நீங்க புத்தகத்துல இருக்கிற மாதிரியா பாடமாக்காம அதுல இருக்கிற முக்கியமான விடயங்கள் என்னன்னு உங்களுக்கு பார்த்தாலே வாசித்தாலே விளங்கும். சரியா? அது அந்த அந்த விஷயம் உள்ளுக்கு வர மாதிரிக்கு நீங்க ஒரு கதை மாதிரி ஞாபகத்துல வச்சு கொண்டு அவளுக்கு அழகா எழுதலாம், லேசா எழுதலாம். இதுல வந்து இருக்கிற ஹதீஸ் கம்பல்சரி அல்ல. நான் அதான் சொன்னேன்னா, ஹதீஸ் வந்து அரபால இருக்குது. புத்தகத்துல மீக்கிற ஹதீஸ் அரபால அந்த நாங்க இப்ப பார்த்தோமே அருளப்பட்டமே காண காரணமாயிடு அரபிக்குதா புத்தகத்துல இருக்கிறதானே? சரியா? இருக்கும் சில நேரம் புதிய பிரிண்டா இருந்தா அது தெரியாது, இருக்கும் இல்லாமல் இருக்கும். இருந்தா நான் சொல்றேன் என்ன, ஹதீஸ் வந்து நீங்க அதுல இருக்கிற அல்பாலுகளை வசனங்களை சொற்களை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அறிவிப்பா நீங்க தமிழ்ல வாசிச்சு வச்சுக்கொள்றதுதான் தேவை. ஓகே, அதை பார்த்து கொண்டா போதும். அந்த ஹதீஸ் லெசன் எல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லம்மா. சரியா? இப்ப அந்த ஹதீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு அருளப்பட்ட பின்னணிக்காக வேண்டி தரப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் லெசன் எல்லாம் எடுக்க தேவையில்லை. சரியா? அது எங்களுக்கு தேவை சூறாட லெசன் தான் தேவை. அழகினா சூறாட லெசன் தான் நீங்க பார்க்கணும். சரியா? ஓகே சார். ஓகே, சரி. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பை இனிதே நிறைவேக்கு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போமே. ரைட்.
சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பதில் சொல்லலையே. वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू जज़ाकुमुल्लाह खैरन ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.